الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وينشأ له في أثره فليصل رحمه أو كما قال صلى الله عليه وسلم மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் சங்கையான மாதம், கண்ணியமான ஒரு மாதம். எவ்வாறு நெருப்பு விறகை எரித்து சாம்பலாக்குகின்றதோ இதே போன்று அடியார்களாகி எங்களுடைய பாவங்களை சுட்டெரித்து பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் தெரிவு செய்து தந்த மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்கு பலவிதமான சிறப்புகளை சொன்னார்கள். ஷஹ்ருர் ரஹ்மா, ரஹ்மத்துக்குரிய மாதம். ஷஹ்ருல் மக்ஃபிரா, பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ஷஹ்ரு இத்கு மினன் நார், நரக விடுதலைக்குரிய மாதம். ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுக்குரிய மாதம். ஷஹ்ருல் முஆஸா, ஏழை எளியவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மாதம். ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த ஒரு இரவு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் வணக்க வழிபாடு செய்த நன்மையை கொடுக்கிறான். ஷஹ்ரு சபர், பொறுமையின் மாதம். இப்படிப்பட்ட பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். இந்த சிறப்புகளை அடைவதற்காக இந்த ரமதான் வருவதற்கு முன்னாலேயே பலவிதமான ஏற்பாடுகள். வீட்டை துப்புரவு செய்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை துப்புரவு செய்கிறோம், துணிகளை துப்புரவு செய்கிறோம். எவ்வாறு இதெல்லாம் நாங்கள் துப்புரவு செய்கிறோமோ, பரிசுத்தப்படுத்துகிறோமோ, இதே போன்று ஆக பிரதானமான ஒன்றுதான் என்னுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தணும். உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த ஊத்தைகளை, பொறாமை என்ற அந்த ஊத்தையை, பெருமை என்ற அந்த ஊத்தையை, பகைமையோடு குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அசுத்தங்களில் இருந்து எம்மை பரிசுத்தப்படுத்திய நிலைமையில் இந்த ரமதானை சந்திக்கணும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, எவ்வாறு உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உறுப்புக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காயத்தை வைத்தியரிடம் சென்று நாங்கள் மறந்து போடுவதற்கு முன்னால் அந்த வைத்தியர் என்ன செய்வார்? முதலாவது அந்த காயத்தை துப்புரவு செய்வார். இதே போன்று நாம் நம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், அது குர்ஆனாக இருக்கலாம், ஃபர்தான வணக்கங்களாக இருக்கலாம், தௌபாவாக இருக்கலாம், இஸ்திக்ஃபாராக இருக்கலாம், செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் ஆக பிரதானமான ஒன்றுதான் எங்களுடைய உறவுகள், குடும்ப உறவுகள் சீராக அமையணும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, எப்போதெல்லாம் எமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றனவோ, அது ஷாபானுடைய மாதமாக இருக்கலாம், அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் காலை மாலையிலாக இருக்கலாம், வாராந்தம் திங்கள் வியாழன் போன்ற நாட்களாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும் பொழுது எங்களுடைய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நாம் செய்த தௌபாக்களை, இஸ்திக்ஃபாரை கபூல் செய்கிறான்.
ஆனால் எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவருடைய அமல்கள், அவருடைய தௌபா, அவருடைய இஸ்திக்ஃபார் அல்லாஹ் கபூல் செய்வதே கிடையாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய எமக்கு நீண்ட காலம் வாழணும் என்று ஆசைப்படுகிறோம். யாரும் அவசரமாக மரணத்தை நாங்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயின் மூலமாக எமக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பணத்தை செலவு செய்கிறோம். வீட்டை வித்தாவது, கடையை வித்தாவது, காணியை விற்றாவது அந்த நோயை இலகுபடுத்த லேசாக்க ஆரோக்கியத்தை தேட நாம் முயற்சி செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் உங்களுக்கு நீண்ட காலம் வாழணும் என்ற ஆசை இருக்கிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி, யாருடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? வயுன்ஷா லஹு ஃபீ அத்ரி, நீண்ட ஆயுள் பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் செய்யக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? ஃபல்யஸில் ரஹிமா, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடங்கள், உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படும் என்ற நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரமதானின் ஓரிரு நாட்களை நாம் கடந்திருக்கிறோம். ரமதானில் மிஞ்சியுள்ள பகுதிகளை நாம் தொழக்கூடிய அந்த தராவி, கியாமுல் லைல், தௌபா, இஸ்திக்ஃபார், ஏனைய தான தர்மங்கள், இது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உறவுகள் சீராக நிலைமையில் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எதிர்வரக்கூடிய மீதமுண்டான இந்த ரமதானுடைய நாட்களில் எமது உறவுகளை நாங்கள் சீராக்கிய நிலைமையில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊத்தைகளை, பெருமையை, பொறாமையை, கர்வத்தை, ஆணவத்தை, மமதையை இல்லாமலாக்கிவிட்டு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உண்மையிலே உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவன் யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், யார் உங்களை துண்டித்து வாழ்கிறார்களோ நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து நடவுங்கள். உங்களை கல்யாணத்துக்கு சொல்லலையா நீங்க சொல்லுங்க, உங்களை விருந்துக்கு அழைக்கலையா நீங்க அவர்களை அழைப்பது, அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராவிட்டால் நீங்க அவர்கள் வீடு தேடி போவது, உங்களுக்கு அவர்கள் சலாம் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அவர்களை பார்த்து சலாம் சொல்வது, இதுதான் உறவுகளை சேர்ந்து நடக்கும் முறை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மீதமுண்டான இந்த ரமதானுக்கு முன்னால், மீதமுண்டான இந்த ரமதானை உறவுகளை சேர்ந்த நிலைமையில் எமது அமல் இபாதத்துகளை செய்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும், அதற்கு பின்னால் பொது கேள்வி ஒன்று கேட்கப்படும். தகுந்த விடையளிக்கக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம். இந்த பயானிலிருந்து உங்களுக்கான வினா என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், ரிஸ்க் அதிகப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், ஆயுள் நீளமாக கிடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதன் செய்யக்கூடிய அமல் என்ன என்பதுதான் உங்களுக்கான வினா. இரண்டாவது பொது கேள்வியின் வினா, சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை காரியாலயம் எங்கு அமைந்துள்ளது என்பதுதான் உங்களுக்கான வினா. நன்றி, வசலாம்.